வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அம்மா அவர்கள் எழுதிய மீண்டும் வசந்தம் அத்தியாயம் 16. ஆண்டின் இறுதியில் நடக்கவிருந்த தேர்வுக்கு கஸ்தூரி படிக்க தொடங்கிவிட்டிருந்தான். உணவிற்கு பின் பெரிய புத்தகம் ஒன்றை பிரித்து வைத்து கொண்டு அவன் உட்கார்ந்து விட்டான். அது சமயம் மீரா அந்த நிகழ்ச்சியை பற்றி அவனிடம் பேச விரும்பவில்லை. ஆனால் அவள் உள்ளத்தில் ஏற்பட்டுவிட்டிருந்த நெருடலும் அருவருப்பும் அகலவில்லை. அந்த செல்லத்துறைக்கு என்ன துணிச்சல்! நண்பனின் மனைவி என்ற மதிப்பு கூட இல்லையே! எண்ணி எண்ணி வேதனைப்பட்டாள். கோபத்தில் குமறினாள். இடையே அவளுக்கு அருணாவின் நினைப்பு வந்தது. ஆமாம், இதை பற்றி அவளிடம் பேசினாள். இந்த குறுகிய காலத்திற்குள் மீராவும் அருணாவும் நெருங்கிய சிநேகிதிகளாகிவிட்டிருந்தனர். வயதில் தன்னை விட சிறியவள் என்று அருணா மீராவை நீ என்று ஒருமைப்படுத்தி அழைத்தாள். சகோதரியை விட தன்னிடம் பாசமும் பரிவும் காட்டின அருணாவை மீராவும் அன்புடன் அக்கா என்று அழைத்து உறவு கொண்டாடினாள். அருணா சுபாவத்தில் தாராள மனம் படைத்தவள். சமையலில் கெட்டிக்காரி. தனக்கு தெரிந்த பக்குவங்களை அவ்வப்போது மீராவுக்கு அவள் சொல்லி கொடுத்தாள். தான் புதிதாக ஏதாவது பதார்த்தம் தயாரித்தால் அதில் கொஞ்சம் மீராவுக்கு எடுத்து தன் மகனிடம் கொடுத்து அனுப்புவாள். அதிகப்படியாக காய்களோ பூவோ வாங்கி விட்டிருந்தால் அதில் ஒரு சிறு பங்கை அருணாவுக்கு கொடுக்க மீராவும் மறந்ததில்லை. பண்டங்களை பரிமாறி கொண்டதுடன் இல்லாது இருவரும் பரஸ்பரம் தங்களது உணர்ச்சி போராட்டங்களை பற்றி மனம் விட்டு பேசி ஆறுதல் பெறுவதும் வழக்கமாக்கி விட்டிருந்தது. அடுத்த நாள் மாலை ஆஃபீஸிலிருந்து வந்த மீரா நேராக அருணாவின் கடைக்குள் நுழைந்தாள். தோழியின் முகத்தில் தேங்கி நின்ற கலவரத்தை கண்ணுற்றதும் அருணா கடையை மகனிடம் ஒப்படைத்துவிட்டு உள்ளே வந்தாள். மேஜை மீது அவள் கொண்டு வந்து வைத்த காஃபியை பருகிவிட்டு மீரா தன் மனதை உறுத்திய அந்த நிகழ்ச்சியை பற்றி விரிவாக அவளிடம் சொன்னாள். சுமார் 4 வருஷ காலமாக நான் தனியே பஸ்ஸில் வேலைக்கு போய் வந்து கொண்டிருக்கிறேன். இதுவரை யாரும் என்னிடம் முறை தவறி பேசியதே கிடையாது. பெண் ஒருத்தி தனியே வெளியில் புறப்பட்டிருக்கிறாள் என்றால் சில சமயம் சில துஷ்டர்கள் தவறாக அவளிடம் நடந்து கொள்ள முயற்சிப்பதும் சகஜம். கல்யாணமான என்னிடம், அதுவும் நண்பன் மனைவி என்ற நிலையில் அவன் பேசியது பார்த்தது ஒன்றுமே எனக்கு பிடிக்கவில்லை. மனதில் ஒரு அருவருப்பு. நான் ஏதோ பிசுகு செய்து அவனை தூண்டிவிட்டது போன்ற ஒரு குற்ற உணர்வு. பேச முடியாது மீரா, திணறினாள் வேதனையுடன். பதிலுக்கு அருணா கலகலவென்று சிரித்தாள். உலகமே தெரியாத ஒரு 10ஆம் பஸ்ஸில் நீ என்று தோழி என் தோளை அன்புடன் குலுக்கினாள். வாழ்க்கையில் இப்பொழுதுதான் நீ காலடி எடுத்து வைத்திருக்கிறாய். உன்னை விட அதிக அனுபவம் உள்ள நான் சொல்கிறேன், கேட்டுக்கொள். தாலி என்பது ஒன்று மட்டும் ஒரு பெண்ணுக்கு வேலி இல்லை. கணவன் மேல் அவளுக்கு உள்ள ஆழமான அழிக்க முடியாத அன்புதான் அவளை காக்கும் அரண். அதை தாண்டி எந்த கல்வனும் வந்து அவளது பெண்மையை கவர்ந்து விட முடியாது. தெரிந்து கொள். நீ சின்ன வயதுடையவள். அதனால் அவன் முறை தவறி நட்பு கொள்ள முயற்சித்தான் என்றும் நினைத்து விடாதே. எனக்கு எத்தனை வயதாகிறது, இருந்தும் தனியாக இருக்கிறாளே, முயற்சிப்போம் என்று என்னை சுற்றி வந்த கயவர்கள் எத்தனை பேர் என்று சொன்னால் நீ திகைத்து போவாய். நெறி தவறி தன் நடக்க துணிந்துவிட்ட கசடனுக்கு வயது பற்றியோ வேறு ஒருத்தன் மனைவி என்ற நினைப்போ கிடையாது. ராவணனுக்கு அந்த விவேகம் இருந்திருந்தால் நமக்கு ராமாயணமே கிடைத்திருக்காதே. அக்கா, நான் அவரிடம் இதை பற்றி இன்னமும் சொல்லவில்லை. தேவையில்லை. ஆண்கள் மனம் தெளிந்த ஒரு நீர்ப்பரப்பிற்கு சமம். சிறு காற்றடித்தாலும் நீர்ப்பரப்பின் மீது பல சலனங்கள் தோன்றுவது போல் சின்ன விஷயங்கள் கூட சில சமயம் சந்தேகங்களை எழுப்பிவிடக்கூடும். இதை பற்றி பேச வேண்டாம். இதுவரை நான் அவரிடம் பொய் சொன்னதே இல்லையே. டோன்ட் பி சில்லி. வெளியே சொல்லாத உண்மைகள் பொய்யாகிவிடுமா? இது என் அன்டிஸ்க்ளோஸ்டு வெல்த்தா கருப்பு பணமாகிவிடுமே என்று கவலைப்பட இந்த நிகழ்ச்சியை மறந்து நீ கவலையற்று இரு. கடைசியாக ஒன்று சொல்கிறேன். இந்த உண்மையை உன் நினைவில் எப்பொழுதும் வைத்துக்கொள்.
உன் கணவன் மீது உனக்கு மட்டற்ற அன்பு இருந்தால் போதும். அதுவே உன்னை காப்பாற்றும் ஆயுதம். ஏன் தெரியுமா? அன்பின் ஆழத்திலிருந்து தான் கற்பு என்னும் திண்ணம் பிறக்கிறது என்கிறார் ஒரு கவிஞர். அது முற்றிலும் உண்மை. உதாரணத்திற்கு என்னை எடுத்துக்கொள். கணவனை பிரிந்து வசிக்கிறேன். ஆனால் நேர்மையோடு வாழ்கிறேன். ஏன் தெரியுமா? இன்னமும் என் கணவரை நான் நேசிக்கிறேன். பின் ஏன் பிரிந்தாய் என்று கேட்காதே. கொள்கை வேறுபாட்டில் ஏற்பட்ட விளைவு. என்ன செய்வது? பெண்கள் மனத்திலே வேரூன்றியுள்ள ஒரு பலவீனம் பழங்காலம் தொட்டு இருக்கிறது. அது ஒருத்தனுக்கு ஒருத்தி என்று வாழ விரும்பும் ஒரு வகையான இன உணர்வு. அவ்வளவுதான். நீ சொன்னவற்றை நானும் இப்போதே மறந்துவிட்டேன். நீயும் மறந்துவிடு. அருணாவின் வார்த்தைகள் மீராவுக்கு ஆறுதலாக இருந்தது. அதன்படியே அவள் அந்த சம்பவத்தை பற்றி மறந்தே விட்டாள். ஒரு சனிக்கிழமை பிற்பகல் மீரா சமையல் அறையில் வேலையாக இருந்தாள். கதவு தட்டுப்படும் ஓசை கேட்டது. திறந்தாள். அந்த சிறிய முன்னறைக்குள் சுவாதீனமாக வந்து நின்ற செல்லத்துறையை கண்டதும் அவள் நடுங்கி போய்விட்டாள். கஸ்தூரியை பார்க்க வந்தேன் கூறிவிட்டு அவன் வீட்டை கண்களால் அளந்து கொண்டு பிரம்பு நாற்காலி ஒன்றில் உட்கார்ந்து கொண்டான். கொஞ்சம் தண்ணீர் கிடைக்குமா? கதவை நன்றாக திறந்து வைத்துவிட்டு மூளையில் இருந்த மண்கூஜாவிலிருந்த நீரை டம்ளரில் நிரப்பி மேஜ் மீது வைத்தாள். அவர் வர நேரமாகும். நீங்கள் பிறகு வந்து பார்ப்பதுதான் நல்லது, எரிச்சலுடன் சொன்னாள். பரவாயில்லை, காத்திருக்கிறேன். தண்ணீரை ஒரே மூச்சில் குடித்தான். பானை தண்ணீர் என்றாலும் குளிர்ச்சியாக தான் இருக்கிறது. ஆனாலும் கோடை காலத்திற்கு உங்களுக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் தேவைப்படும். எங்கள் டவுன் கடையில் எலக்ட்ரிக் சாமான்கள் விற்கிறோம். ஒரு வார்த்தை சொன்னால் நாளைக்கே ஒரு ஃப்ரிட்ஜ் கொண்டு வந்து போட சொல்லிவிடுவேன். பணத்தை பற்றி கவலை வேண்டாம். கஸ்தூரி என் நண்பர் புன்முறுவல் செய்தான். அவளுக்கு ஆத்திரம் பற்றி கொண்டு வந்தது. ஊடே உள்ளத்தில் ஒரு திகில், கலவரம். அவனுடன் பேசிக்கொண்டு உட்கார்ந்திருப்பதை ஜானம்மாளின் சமையல்காரி பார்த்துவிட்டால் இந்த கஸ்தூரி சற்றென்று வீட்டிற்கு வரக்கூடாதா என்று ஏங்கியது அவள் உள்ளம். குழந்தை மல்லிகாவும் அவள் பாட்டி ஜானம்மாளும் என்று பார்த்துதான் சினிமாவுக்கு போக வேண்டுமா? மல்லிகா இருந்தால் கூட எத்தனை உதவியாக இருக்கும். என்ன செய்வது? குழம்பினாள் அவள். அது சமயம் வீட்டிலே இருக்கியாமா? வந்து ரொம்ப நேரம் ஆகுதா என்று கணீர் என்று பூங்கோதையின் குரல் வாயிற்புறம் ஒலித்தது. மீராவுக்கு மகிழ்ச்சி தாங்க முடியவில்லை. வா வா, உனக்காகத்தான் காத்து கொண்டிருக்கிறேன். உரத்த குரலில் பதில் கொடுத்தாள். இப்பொழுது அவளுக்கு நிம்மதியாக மூச்சுவிட முடிந்தது. அள்ளி முடிந்து கொண்டிருந்த கூந்தலில் கட்டுப்பூ, மஞ்சள் ஒளி படிந்த முகத்திலே பெரிய குங்கும பொட்டு, வேற்றியில் சிவந்த உதட்டிலே குறுநகை, இடுப்பிலே காய்கறி கூடையுடன் பூங்கோதை ஒய்யார நடையுடன் உள்ளே வந்தாள். கூடையை இறக்கி தரையில் வைத்துவிட்டு, அடைச்ச உப்பு போட்டு சோறு தினா தானே உனக்கே இருக்கும், புத்தி கேட்ட கைத என்று தனக்குள் கோபத்தோடு பேசிக்கொண்டு செல்லதுரையை கண்களால் எரித்தாள். அவனது புன்சிரிப்பும் உல்லாச பார்வையும் பஞ்சாக பறந்தன. பயத்தில் முகம் விகாரம் அடைந்தது. நான் கஸ்தூரியை பிறகு கல்லூரியிலே சந்தித்து கொள்கிறேன், வருகிறேன். வேகமாக நடையை கட்டினான் அவன். வரேன்னுட்டு போறானேன்னு பயந்துட்டியா? அந்த ஆளு இனி இந்த பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டான். அடக்க மாட்டாது பூங்கோதை சிரித்தாள். மீரா குழப்பத்துடன் மௌனமாக நின்றாள். மீராமா, நான் தான் பேயாட்டம் இந்த வட்டாரத்திலே நாள் பூராவும் கூடையை சுமந்துக்கிட்டு அலைகிறேனே. மழை பெஞ்ச அன்னைக்கு காரை நிறுத்தி உன்கிட்ட இந்த ஆள் பேச்சு கொடுத்ததை பார்த்தேன். இவன் நமக்கு புதுசு இல்லை. இப்படிதான் 2 வருஷத்துக்கு முந்தி எங்கள் தோட்டத்து வனமாலா கிட்ட இவன் வாழை ஆட்டினான். அது 8வது வரை படித்த பொண்ணு. பார்க்க நல்லா இருக்கும். மாமன் மகனுக்கு அதை பேசி முடித்திருந்தாங்க. அந்த பொண்ணு வாழ்க்கையை மோசம் பண்ண பார்த்தவன் இவன். கையிலே ஒரு காரும் பையிலே பணமும் இருந்துட்டா உலகத்திலே உள்ள பொண்ணுகளையெல்லாம் சுண்டி இழுத்து விடலாம்னு இவன் நினைப்பு. வனமாலா வந்து வீட்டுக்காரர் கையிலே சங்கதியை சொல்லி அழுதுச்சு. வாராவது என்னை சந்திக்கிறேன்னு பூக்கு காட்ட சொல்லிவிட்டு நாங்கள் எல்லாம் காத்திருந்தோம். பல்லை இழிச்சுக்கிட்டு வந்தான். அன்னைக்கு இவனுக்கு கிடைச்ச பூசை. நான் கூட கோபத்திலே கூடையாலேயே நல்லா மொத்திட்டேன். இனி இந்த பக்கம் வரமாட்டேன்னு கெஞ்சி காலில் விழுந்து கும்பிட்டு விட்டு ஓடினான். கோழை, பயப்படாதே மீராமா, என்னை பார்த்துட்டான் இல்லை, இனி இந்த பக்கம் வரவே மாட்டான். பூங்கோதை சிரித்தாள்.
நீ சமயத்துக்கு சாமி போல வந்து உதவின. அவசரமாக கதவை திறந்ததும் உள்ளே வந்து உட்கார்ந்து விட்டான். அவர் கூட வீட்டிலே இல்லை. பயந்து போய்விட்டேன். அட போமா நீ ஒன்று. ஆண் பிள்ளை தான் பெண் ஜாதி அருகே குந்திக்கிட்டு காவல் காக்க முடியுமா? ஒரு பொம்பளைக்கு புருஷன் துணை இல்லையம்மா. அவன் மனசு தான் காவல், தெரிஞ்சுக்கோ. மீரா ஆச்சரியத்துடன் கேட்டுக்கொண்டிருந்தாள். பள்ளிக்கூடங்களில் கூட நிற்காத தற்கொலை பேர் வழி பூங்கோதை. ஆனால் பேச்சில் எத்தனை ஆழ்ந்த கருத்துக்கள். ஒரு கிளாஸ் பச்சை தண்ணி கொடுமா, தாகமாக இருக்கு. அவள் கேட்டாள். இதோ காஃபியை கொண்டு வருகிறேன். உள்ளே சென்ற கஸ்தூரிக்கு என்று ஃப்ளாஸ்கிலே ஊற்றி வைத்திருந்த காஃபியை ஒரு டம்ளரில் நிரப்பி கொண்டு வந்து உபசரித்தாள் மீரா. இந்தா பிஞ்சு கொத்தவரங்காய், உன் வீட்டுக்காரருக்கு ஆக்கி போடு. நான் வரட்டா? அவள் புறப்பட்டாள். வாயிலை தாண்டி வெளியே சென்றவள் திரும்பி வந்து உள்ளே எட்டி பார்த்தாள். இதோ பார் மீராமா, இந்த சமாசாரத்தை இப்படியே விட்டுடு. உன் புருஷன் வந்ததும் எதுவும் பேசாதே. ஆம்பளைகள் மனசு ஒரு மாதிரி. சந்தேகப்பட்டாலும் படலாம். பொருன்னு அந்த பயல் மேலே கோபம் வந்து சண்டைக்கு கிளம்பினாலும் கிளம்பலாம். பேசாமல் விட்டுடு. நானும் ஒருத்தர்கிட்ட கூட மூச்சு விட மாட்டேன். மீரா நன்றி உணர்வு நெஞ்சை அடைக்க, கண்கள் பணிக்க, மௌனமாக தலையை அசைத்து விடை கொடுத்தாள். பூங்கோதை ஏழை பெண், படிப்பு இல்லாதவள். ஆனால் எத்தனை அன்பான சிநேகிதி. வெகு நேரம் பூங்கோதை சொன்ன கருத்து மிக்க அந்த வார்த்தைகளை பற்றி சிந்தித்து கொண்டே இருந்தாள்.